அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. நம்ம அன்பாலயத்தின் மூலமாக வெளியிடப்பட்டுள்ள திரிஞானம் அன்னை சாரதா தேவியால் இந்த நூலானது படைக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. பாகம் 1, ஆன்ம ஒளியின் வெற்றிடம். அத்தியாயம் 11, அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. ஆன்ம ஒளியின் ஆற்றல்கள் குறித்தும் அதன் வெற்றிடத்தன்மை குறித்தும் மேலும் தெளிவுறவே அறிந்திடலாம். நேர்மறை அணுக்கள் யாவும் உருகிய இரசமாய்த் திகழ்கின்ற காரணத்தினால் அவை நிர்மல அணுக்களை ஊடுருவி வெற்றிடத்தினை உருவாக்குகின்றன என்றே அறிந்திட்ட நிலையில் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அறிந்திடலாம். நேர்மறை அணுத்துகள்கள் யாவும் நிர்மல அணுக்களை ஒன்றிணைத்து ஒரே நேர்கோட்டினில் நிலை நிறுத்திய பின்னர் துளையிட்டு உட்சென்றிடும். அதன் மூலம் வெற்றிட துவாரம் என்பதும் உருவாக்கப்படுகின்றது. நிர்மல அணுக்களில் ஒரு துவாரத்தினை உருவாக்கி வெற்றிடத்தினையும் உருவாக்குகின்ற நேர்மறை அணுத்துகள்கள் யாவும் பின்னர் இறுகிய நிலையில் ஓர் ஆன்ம கருத்துகளாகவே உருமாறிவிடும். நிர்மல அணுக்களில் ஆன்ம கருத்துகளினால் உருவாக்கப்பட்ட வெற்றிடத்தினில் மீண்டும் ஆன்ம ஒளியானது பெருகத் துவங்கிவிடும். சிறைப்பட்டுள்ள ஆன்மத்துகள் என்பது நிர்மல அணுவினுள் புதையுண்ட நிலையில் அதனுள் ஏற்படுகின்ற வெற்றிடத்தின் மூலம் மீண்டும் உருகத் துவங்கிவிடும். உருகிய இரசமாகவும் வெளிப்படும். உண்மையில் நிர்மல அணுவின் மத்தியில் புதையுண்ட ஓர் ஆன்ம கருவானது மீண்டும் உருகி தனது ஆற்றலை இரசமாக பொழிந்து நிர்மல அணுக்கள் அனைத்திற்கும் தனது ஒளி ஆற்றலை பகிர்ந்திடும். நேர்மறை ஒளிச்சிதறல்கள் யாவும் ஒன்றிணைந்து ஓர் ஆன்ம கருத்துகளினை போன்ற வடிவினை ஏற்றிடும். எனினும் அவை உண்மையான துகளாக அமைவதில்லை. உண்மையான கரு என்பது நிர்மல அணு ஒன்றின் மத்தியில் புதையுண்டு காணப்படும். தன்னை ஒத்த ஒரு கருவினை புறத்திலே காண்கின்ற தருணத்தில் உண்மையான கரு என்பது உருகி கரைந்து தனது ஒளியினையும் உமிழ்ந்தே அருளிடும். நிர்மல அணுக்கள் யாவும் ஒற்றை நேர்கோட்டினில் நிலைநிறுத்தப்பட்டு வெற்றிடம் என்கின்ற ஓர் அற்புத தடத்தினை உருவாக்குகின்ற தருணமே அதி அற்புத இறை ஒளியும் உருவாகத் துவங்கிடும். ஒரு மனிதன் இறை ஒளியினை தரிசிக்கத் துவங்குகின்ற தருணத்தில் நிர்மல தன்மையினையும் எய்துகின்றான் என்றுணர்க. நேர்மறை அணுக்களின் ஒளி சிதறல்கள் யாவும் ஒன்றிணைந்து நிர்மல அணுக்களை ஊடுருவி ஒரு வெற்றிடம் எனும் குகை போன்ற வழி தடத்தினை உருவாக்கி அதன் எல்லையினை அடைகின்ற தருணத்தில் இறுகிய இரசமாகவும் ஒற்றை ஒளியாகவும் ஓர் ஆன்ம கருவினை போன்ற பாதரசமாகவும் உருமாறிவிடும் என்பதனை பூரணமாய் உணர வேண்டும். தன்னை ஒத்த ஒரு பாதரசத் துகளினை புறத்தினே காண்கின்ற தருணத்தில் சத்தியமாய் புதையுண்ட ஆன்ம கருவாகிய மூலமான பாதரசத் துகள் என்பது தனது இடத்திலிருந்து சற்றே புறம் நோக்கி வெளிவரும். அத்தருணத்தில் மூலமான உண்மையான பாதரசத் துகள்களும்
நேர்மறை உருகிய இரசத்தினால் உருவாக்கப்பட்ட பாதரசத் துகள்களும் ஒன்றென கலப்புறும். உடன் மூலத்துகள் என்பது சற்றே உருகி இரசமாய் உருமாறிவிடும். அவ்விதம் உருவான இரசம் என்பது நேர்மறை அணுத்துகள்களால் உருவாக்கப்பட்ட கருத்துகளினை சென்றடையும். அதன் பின்னர் நேர்மறை அணுத்துகள்களால் உருவாக்கப்பட்ட மாதிரி கருவான பாதரசத் துகள்கள் உருகி கரையத் துவங்கிவிடும். இறுகிய நிலையில் நிர்மல அணுக்களின் மத்தியினை ஊடுருவி ஓர் வெற்றிடம் தன்னை உருவாக்குகின்ற நேர்மறை அணுத்துகள்கள் யாவும் மீண்டும் கரையத் துவங்குவதினால் உருகிய இரசமாக உருமாறி ஒளிச்சிதறல்களாகவும் உருமாறி விடுகின்றன. பின்னர் அவை மீண்டும் நேர்மறை அணுக்களை வந்தடைகின்றன. இறுதியில் மீண்டும் உருகி பல்வேறு ஒளிச்சிதறல்களை ஏற்று அறிவு அணுக்களை சூழ்ந்தும் பயணித்திடும். ஆன்ம ஒளி என்கின்ற அதி அற்புத உணவினை அறிவு அணுக்களின் சிதறிய அணு துகள்களுக்கு உணவாக உருமாற்றியே அளித்திடும். அனைத்து ஆன்ம ஒளி ஆற்றலனையும் அறிவு அணுத்துகள்களுக்கு உருமாற்றிய பின்னர் மீண்டும் நிர்மலத்தன்மையினை அடைந்து குளிர்ந்த நிலையில் ஒன்றிணைந்து நேர்மறை அணுக்களை அடைகின்றன. பின்னர் மீண்டும் ஆன்ம ஒளி ஆற்றல்களை உணவாக பெறுவதற்கு நிர்மல அணுக்களின் காந்த சக்தியால் ஈர்ப்புற்று அதன் மையம் நோக்கியே பயணித்து வெற்றிடத்தினை உருவாக்கி ஆன்ம ஒளி என்கின்ற மூல எரிபொருளினையும் ஏற்றிவிடும். இத்தகைய செயல்கள் யாவும் எத்தருணத்தில் நடைபெறும் என்றும் அறிய வேண்டும். நேர்மறை அணுக்களின் ஒளி சிதறல்கள் மாத்திரமே உள்ளும் புறமும் பயணித்து ஆன்ம ஒளி என்கின்ற எரிபொருளினை ஏற்று அறிவு அணுக்களுக்கும் பகிர்ந்தளித்து அற்புத இயக்கத்தினையும் வளர்த்துகின்றன. இருப்பினும் இச்செயலினை ஆற்றுவதற்கு ஒற்றை அணு மாத்திரமே மூல காரணமாகவும் அமைகின்றன. நேர்மறை அணுக்களின் ஒளி சிதறல்கள் யாவும் 3 நிலைகளில் செயல்புரியும். ஒரு நாளின் 60 நாழிகை நேரங்களில் முதல் 20 நாழிகை நேரங்கள் புறம் நீக்கி பயணித்து பல்வேறு ஒளி சிதறல்களாய் உருமாறி அறிவு அணுக்களுக்கு உணவளிக்கும். தொடர்கின்ற 20 நாழிகை நேரங்களுக்கு தன்னிடம் எஞ்சியுள்ள ஆன்ம ஒளி எனும் எரிபொருளினை நேர்மறை அணுக்களின் வெற்றிடமாகிய இருள் சூழ்ந்த பகுதிக்குச் செலுத்தி அதன் பதிவுகளை புறம் நீக்கியே அருளிடும். 3ஆம் 20 நாழிகை நேரத்தினில் அவை நிர்மல அணுக்களின் காந்த ஆற்றலினால் ஈர்க்கப்பட்டு அதன் மையத்திற்குச் சென்று ஒற்றை ஒளியாகவும் ஓர் பாதரச துகளாகவும் உருமாறி மூலமான ஆன்மத் துகளிடம் இருந்து இறைவொளி எனும் அற்புத இரசத்தினை எரிபொருளாக பெற்றுவிடும். நேர்மறை அணுத்துகள்களான ஒளி சிதறல்கள் யாவும் ஏன் இவ்விதம் செயல்புரிகின்றன என்றும் பூரணமாக அறிதல் வேண்டும். நிர்மல அணுக்கள் யாவும் ஒற்றை நேர்கோட்டினில் இணைவதற்கு மூல காரணம் என்பதும் நேர்மறை அணுத்துகள்களே. இருப்பினும் அனைத்து செயல்களுக்கும் ஒற்றை அணுவாகிய உயிரணுவே மூல காரணமாகின்றது. ஒற்றை அணுவின் இயக்கமே அனைத்து அணுக்களையும் இயக்குகின்றது.
ஒரு நாளின் துவக்கம் என்றே அறியப்படுகின்ற பிரம்ம முகூர்த்த நாழிகையின் துவக்கத்தில் ஒற்றை அணுவானது சிரசின் உச்சம் வரை பயணித்து நிர்மலமாய் வீற்றிருக்கும் தருணத்தில் நேர்மறை அணுத்துகள்கள் யாவும் நிர்மல அணுக்களின் மைய வெற்றிடத்திலிருந்து வெளியேறி புறம் நீங்கி அறிவு அணுக்களின் வெற்றிடத்தினையும் நிறைத்து அறிவு அணுக்களுக்கு எரிபொருளினையும் வழங்கி பூரண இயக்கத்தை நிகழ்த்தத் துவங்கிவிடும். ஒற்றை அணுவானது தனது எரிபொருளினை விடுபட்ட ஆன்ம துகளிடமிருந்து பெற்றிட்ட பின்னர் சற்றே கீழ் நோக்கி பயணித்து தனது இருப்பிடமான உயிரின் கூட்டின் மத்தியில் வசிக்கத் துவங்குகின்ற தருணத்தில் நேர்மறை அணுத்துகள்களான ஒளி சிதறல்கள் யாவும் ஒன்று கூடி தனது இருப்பிடமான நேர்மறை அணுத்துகள்களையே சென்றடைகின்றன. இச்செயல் என்பது ஒரு நாளின் 2ஆம் 20 நாழிகை நேரத்தினில் நடைபெறும். 3ஆம் 20 நாழிகை நேரத்தினில் ஒற்றை அணுவானது கீழ் இறங்கி அறிவு அணுக்களுக்கு நேரடியாக வெப்ப சக்தியினை பகிர்கின்ற தருணத்தில் நேர்மறை ஒளி சிதறல்களாகிய அணுத்துகள்கள் யாவும் ஒருங்கிணைந்து ஒளிச்சேர்க்கையினை பூரணமாய் நிகழ்த்தி நிர்மல அணுக்களை துளையிட்டு ஓர் அற்புத வெற்றிடத்தினையும் உருவாக்கிடும். நேர்மறை அணுத்துகள்கள் யாவும் இச்செயலினை ஆற்றிய பின்னரே மூல மைய ஆன்மக்கரு எனும் பாதரச துகளானது சற்றே வெளிப்படும். அத்தருணத்தில் மாத்திரமே ஒற்றை அணுவும் தான் சேமித்த இறைவொளி எனும் காந்த சக்தியினை ஆத்ம கருவிற்கு பூரண உணவாய் உட்செலுத்தவும் இயன்றிடும். இந்த அத்தியாயம் 11 தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவில் நேர்மறை அணுக்களுடைய ரோலை மிக முக்கியமாக எடுத்து கூறிட்டு வராங்க. ஒவ்வொரு 20 நாழிகைக்கும் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் 20 நாழிகை நேரங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாளை 60 நாழிகையாக பிரிச்சிருக்காங்க. அது இந்த ஓசையை அடிப்படையாக இந்த நேர கணக்கை வச்சுக்கலாம். சூரிய உதய நாழிகை என்பது காலை 3 மணியிலிருந்து துவங்குகின்றது. அதுதான் முதல் நாழிகை. 3 மணியிலிருந்து காலை 9 மணி வரையும் உள்ள 20 நாழிகை காலை 3 மணி முதல் காலை 11 மணி வரையிலும் உள்ள கால அளவு 20 நாழிகை நேரம். ஒரு நாழிகையை 24 நிமிடங்களாக பிரித்தால் 20 நாழிகை என்பது 11 மணி அளவில் வந்தடையும். அந்த நேரத்தில் இந்த நேர்மறை அணுத்துகள்களின் ஒளி சிதறல்கள் யாவும் 3 நிலைகளில் செயல்புரியும். அதில் முதல் 20 நாழிகை நேரங்கள் புறம் நீக்கி பயணித்து பல்வேறு ஒளி சிதறல்களாய் உருமாறி அறிவு அணுக்களுக்கு உணவளிக்கும். அந்த முதல் 20 நாழிகைக்கு 11 மணி வரலும் இந்த நேர்மறை அணுக்கள் அறிவு அணுக்களுக்கு உணவளிக்கும். அப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நீராகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. 11:30 மணிக்கு மேலே தான் காலை உணவே எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும். அப்போ இந்த உள் மூளையில் நேர்மறை அணுக்கள் அறிவு அணுக்களுக்கு
தன்னுடைய ஆற்றலை வழங்கி கொண்டே இருக்கும். கொஞ்சமாக உணவு எடுத்துப்பாங்க, நீராகாரம் போன்ற உணவுகளை எடுத்துவாங்க உடல் சக்திக்கு. மீண்டும் அடுத்த 20 நாழிகை நேரங்களுக்கு தன்னிடம் எஞ்சியுள்ள ஆன்ம ஒளி எனும் எரிபொருளினை நேர்மறை அணுக்களின் வெற்றிடமாகிய இருள் சூழ்ந்த பகுதிக்கு செலுத்தி அதன் பதிவுகளை புறம் நீக்கிய அருளிடும். அடுத்தது 11 மணியிலிருந்து இரவு 7 மணி வரையிலும் உள்ள காலகட்டம் 20 நாழிகை. இந்த நேரத்தில் நேர்மறை அணுத்துகள்களின் வெற்றிடத்தில் இருள் சூழ்ந்து இருக்கும். அந்த பகுதி ஏன் இருள் சூழ்ந்து இருக்குனாக்கா, முற்பிறவிகளின் பதிவுகள் அங்கே இருக்கிறதுனால அது இருள் சூழ்ந்தே இருக்கும். அந்த பதிவுகளை நீக்குவதற்கு அந்த நேரத்தை அந்த நேர்மறை அணுக்கள் எடுத்து பயன்படுத்துகிறது. 3ஆம் 20 நாழிகை நேரம், அதாவது இரவு 7 மணி முதல் விடியற்காலை 3 மணி வரை இந்த 20 நாழிகை நேரங்களில் அவை நிர்மல அணுக்களின் காந்த ஆற்றலினால் ஈர்க்கப்பட்டு அதன் மையத்திற்கு சென்று ஒற்றை ஒளியாகவும் ஓர் பாதரச துகளாகவும் உருமாறி மூலமான ஆன்ம துகளிடம் இருந்து இறைவொளி எனும் அற்புத ரசத்தினை எரிபொருளாக பெற்றுவிடும். நேர்மறை அணுத்துகள்களான ஒளிச்சிதறல்கள் யாவும் இப்படி செயல்புரிகின்றன. ஆக ஒவ்வொரு 20 நாழிகைக்கும் இந்த நேர்மறை அணுத்துகள்கள் அதனுடைய ஒளி சேர்க்கைகள், ஒளி சிதறல்கள் என்ன செய்கின்றது என்பதை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேர்மறை அந்த எல்லா துகள்களும் ஒன்று கூடிச்சுனாக்கா அது ஒரு பாதரச ஆன்ம கரு மாதிரி அது இருக்கும். அதை பார்த்துட்டு உண்மையான ஆன்மக்கரு என்பது உருகி கரைய துவங்கும். அதிலிருந்து தான் ரச ஒளி என்பது வெளிவருது அப்படின்னு செயல்படுது. ஆக ஒவ்வொரு 20 நாழிகைக்கும் எப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்துங்க அன்னை சரஸ்வதி தேவி. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். அடுத்த அத்தியாயம் 12வது முடிவடைகின்றது. இந்த பாகம் 1 திருஞானம். ஓம் ஆதிசக்தியே போற்றி போற்றி. ஓம் அகத்திய மகரிஷிகளே போற்றி போற்றி. இந்த புக்கை முழுமையாக உள்வாங்க வேண்டுமென்றால் அகத்திய மகரிஷிகளை நினைத்து இந்த புக்கை நாம் படித்தால் அதனுடைய உண்மையான தன்மையை அவர் நமக்கு சூட்சமமாக உணர்த்துவார் என்று அருளியுள்ளார்கள். அதனால் அகத்திய மகரிஷிகளையும் பணிவோடு நாம் பணிவோமாக. நன்றி.